நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா.
மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தானையா, பிரியமும் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. சொல்லுவோம், நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்க கழுத்துள்ள ஜனங்கள். யாரை பார்த்து இப்படி சொல்லுகிறார்? தன்னுடைய சொந்த ஜனங்களை அவர் பார்த்து சொல்லுகிறார். யாரை அதிகமாக நேசித்தாரோ அதே இஸ்ரவேல் ஜனங்களையே குறித்து அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் பல வருடங்கள் ஆன பிறகு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆண்டவர் அறிந்தார். நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைங்க, நாங்கள் யாருக்கு குறைஞ்சது கிடையாது என்று அவர்கள் தங்களை குறித்த உயர்வான எண்ணங்களை கொள்ள ஆரம்பித்தார்கள். யாரையும் மதிக்கலை. கடைசியில் ஆண்டவரே அவர்கள் மதிக்கலை, யாரையும் அவங்க பணியில் குனியலை. அதனால தான் ஆண்டவர் இளைப்பாளர்களை பிரவேசிக்க மாட்டாங்கன்னு சாபமும் கொடுத்தாரு. இன்றைக்கி கொஞ்சம் உயர்ந்த உடனே, கொஞ்சம் ஒரு வீடு கட்டின உடனே, கொஞ்சம் ஒரு வேலை கிடைச்ச உடனே, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச உடனே நிறைய பேர் இந்த வணங்கா கழுத்துள்ள மக்களாக மாறி, எங்கள் ஆசிரியர்களை மதிக்க மாட்டேன், அது என்ன பெரிய ஆள், அவனை மதிக்க மாட்டேன், சீனியரை மதிக்க மாட்டேன், பாஸ்டரை மதிக்க மாட்டேன், யாரையும் மதிக்க மாட்டேன், நான் யாருக்கும் குறைஞ்சவன் கிடையாது தெரியுமா? இல்லவே இல்லை. நாம் யாருக்கும் குறைஞ்சவங்களும் கிடையாது, கூடினவங்களும் கிடையாது. கடவுளே நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். அவருக்கு முன்பு தாழ விழுந்து நாம் பணிந்து கொள்ள வேண்டும். பெரியவர்களை மதிக்க வேண்டும், ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், எல்லோருக்கும் தாழ்மையாக நடத்தணும். அப்போ நம்முடைய ஆசீர்வாதம் என்னன்னைக்கு நிலைத்து நிற்கும். வணங்கா களத்துள்ளவங்கள மாறணும் அப்படின்னா ஆண்டவருடைய கோபம் நம்ம மேலே மூடும், ஆண்டவர் நம்மை அழித்து விடுவார். எது வேண்டும் என்பதை நாமே முடிவு செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களே, சென்ற சனிக்கிழமை நாகர்கோவில் மன்னிக்க வேண்டும், மார்த்தாண்டத்தில் வைத்து நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். கணக்கற்ற புதிய ஜனங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். கூட்டத்தின் இறுதியில் ஜனங்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தருடைய வல்லமை அதிகமாக வெளிப்பட்டது. ஆண்டவர் அநேகரை விடுவித்தார். இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி அநேகர் கண்டார்கள். உழைத்த ஜெபித்த அனைத்து மக்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நமது ஊழியத்தின் தலைமையிடமாகிய நாசரே தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். அநேக ஆயிரம் ஜனங்கள் வருகிறார்கள். நீங்களும் வந்து பங்கு பெற்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் இலவசமான விடுதலையை பெற்று செல்லுங்கள். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக தனித்தனியாக சிறப்பு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும், சிறப்பான உணவும் பரிமாறப்படும். அது மாத்திரமல்ல, அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்காக ஜெபியுங்கள். நிறைய பேர் அங்கே வந்து தங்கியிருக்கிறாங்க. இன்னும் ஏராளமான இடங்கள் இருக்கிறது. இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம். யார் ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை விரும்புகிறீர்களோ நீங்கள் தாராளமாக வரலாம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்ட பொழுது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியும். அதனால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் சொல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். ஒரு பயங்கரமான ஒரு தீங்கான காரியம் இங்கே சம்பவிப்பதை பார்க்கிறோம். இதைவிட ஒரு தீங்கான சம்பவம், அந்த இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் 40 வருடம் யாத்திரையாக இருந்த பொழுது இதைவிட பெரிதான ஒரு தீங்கான சம்பவம் இல்லை. அதுதான் மிக மோசமான ஒரு நாள். இஸ்ரவேல் வரலாற்றிலேயே ஒரு கருப்பு நாள் என்று கூட சொல்லலாம். எப்படி அந்த சம்பவம் சம்பவித்தது? ஏன் இவ்வளோ பெரிய ஒரு தீங்கான காரியத்தை
ஆரோன் செய்தார். கன்றுக்குட்டிகளை, பொன் கன்றுக்குட்டிகளை உருவாக்கி, இதுதான் தெய்வம், இந்த தெய்வம் தான் உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தது என்று சொல்லி பலியிட சொன்னானே ஆரோன், கிறுக்கு பிடித்த ஆரோன். அந்த அளவிற்கு எதனால இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலைமை உண்டாயிற்று? எதனால ஆண்டவரை விட்டு ஜனங்கள் இவ்வளவு கேடான காரியத்தை தூரமாய் போய் செய்தார்கள்? ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரோன் ஏன் இப்படி கேடான காரியத்தை செய்து அவர்களுக்கு ஒத்துழைத்தான் என்பதையெல்லாம் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இது ஒரு பெரிய எச்சரிப்பாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும், அனைத்து சபைகளுக்கும் காணப்படுகிறது. எனவே இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் கண்டுபிடிக்கிற முதல் பாடம் என்ன என்று பார்க்கும்போது, ஜனங்கள் சொல்கிறாங்க, எங்களை எகிப்திலிருந்து வெளிநடத்திட்டு வந்த மோசே என்ன ஆனார் எங்களுக்கு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு மேலே போய், இப்போ அவர் இல்லை, அதனால நீர் எங்களுக்கு தெய்வத்தை உண்டு பண்ணும். சரி, மோசைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் மலை மேலே ஏறி போய் ஆண்டவரோடு கூட மிக நெருக்கமாக 40 நாட்கள் இருக்கின்றார். ஒன்றும் புசியாமல், ஒன்றும் குடியாமல், மனுக்குலத்திற்கு தேவையான அந்த 10 கற்பனைகளை வாங்கி கொள்ளும்படியாக தன் உயிரை பணைய வைத்து அவர் ஆண்டவரோடு கூட அவர் நெருங்கி இருக்கின்றார். அது ஒரு உன்னதமான அனுபவம், அதை பாராட்டத்தான் வேண்டும். மோசைக்கு அது உன்னதமான அனுபவமாக இருந்தாலும், இங்கே கீழே என்ன நடக்கிறது? அவர் ஆரோன்ட்ட பொறுப்பை கொடுத்துட்டு வரார். மக்களுக்கெல்லாம் மூச்சு முட்டுகிறது. மோசை இல்லை, தலைவர் இல்லை. அது வரைக்கும் அவருக்கு பயந்து அடங்கி நடந்தவர்களுக்கு அவர் இல்லைன்னா தெனாவிட்டு வருகிறது. அவர் தான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பலன் கொள்கிறாங்க. The absence of leader, Moses, is creating a big difference. கொஞ்ச நாள் தான் அந்த தலைவர் இல்லை அப்படின்னோடனே, கட்டுப்பாடு இல்லைன்னொன்னே, ஒரு ஒழுக்கம் இல்லை, டிசிப்ளின் இல்லைன்னொன்னே, ஜனங்கள் அவங்க கூடி அவங்க தாண்டோண்டித்தனமாக, சுயாதீனமாக, முரட்டாட்டமாக அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு தெய்வம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. வெகு சில நாட்கள் தான், 40 நாட்கள் கூட ஆகலை, அதுக்குள்ளாக ஜனங்களுக்கு அந்த பிரிவினை, அவர் இல்லாதது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது, சாத்தான் செயல்பட வைக்கிறது. அவர்கள் தங்கள் இஷ்டத்திற்கு போய் அவங்க தெய்வம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க என்று நான் காண்கின்றோம். ஒரு சில நாட்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி விடுகின்றன. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இப்போ ரொம்ப படிக்கிறதுனால சர்ச்சுக்கு வர முடியறதில்ல, பாஸ்டர் நான் கடை வச்சுட்டேன் அதனால் கடையை விட்டுட்டு சர்ச்சுக்கெலாம் வர முடியல, பிள்ளை பிறந்திருக்கு அதனால் நான் பிள்ளையை விட்டுட்டு சர்ச்சுக்கெலாம் வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லது, நீங்கள் படிப்பை பார்க்குறது, குடும்பத்தை பார்க்குறது, பிள்ளையை பார்க்குறது, இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை பார்க்குறது, அவங்களுக்காக ஓடுறது, இதெல்லாம் நம்ம பாராட்டி தான் ஆகணும், நிச்சயமாக பாராட்டி தான் ஆகணும். உங்கள் பொறுப்பையும் கடமையும் உணர்வையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆனால் இவைகளெல்லாம், இந்த பொறுப்புகள் எல்லாம் ஆண்டவராலே நமக்கு தரப்பட்டவைகள். இந்த பொறுப்புகள் நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு போக விடாதபடி, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் ஆண்டவரை ஆராதனை செய்யாதபடி தடுக்க நாம் அனுமதி கொடுப்போம் என்றால், சில நாட்களிலேயே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படும் என்பதையே இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக காண்பிக்கின்றது. என்றைக்கு சபையை விட்டு, என்றைக்கு ஊழியத்தை விட்டு, என்றைக்கு ஆவிக்குரிய தகப்பனை விட்டு, கண்டிப்பை விட்டு, ஒழுக்கத்தை விட்டு நாம் வெளியே வரோமோ, சில நாட்களிலே சாத்தான் நம்மை ஆக்கிரமிக்க ஆரம்பிப்பான். மிக தவறான பாதைகளுக்கு, கெடுகட்ட பாதைகளுக்கு நம்மை இழுத்து செல்ல முயற்சிப்பான். நம்ம கொஞ்சம் பலகீனமாக இருந்தால் கூட அந்த கண்ணியிலே, அந்த வலையிலே, அந்த சுருக்கு கண்ணியிலே, அந்த ட்ராப்பில் நம்ம விழுந்து இழுத்து செல்லப்படுவோம். நம்முடைய பழைய மேன்மை, மகிமை எல்லாம் அது காற்றோடு காற்றாக போய்விடும். புதிதான கேடுகட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும். சாத்தான் நம்மை சூறையாடி விடுவான். எல்லாமே அழிந்து போய்விடும். தெய்வ திட்டங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். மிக நாச மோசங்கள் ஏற்படும் என்பதையே இந்த சம்பவம் நமக்கு காண்பிக்கின்றது. தயவுசெய்து கேப்பே விடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுன்னா எப்படியாவது சர்ச்சுக்கு போயிருங்க. சனிக்கிழமை ஊழியம் நடக்குது, நம்ம கிறிஸ்டபர் ராஜா வராங்களா இந்த மாதம் சனிக்கிழமை, எந்த காரணத்தை கொண்டு அதை நிறுத்தாதீங்க, வந்துடுங்க. நம்ம அப்படி நிறுத்தி விட்டோம் என்றால், ஒரு வாரம் நிறுத்திட்டோம்னா அடுத்த வாரம் வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, சரி போன வாரம் போகல, இந்த வாரம் போகணும், அடுத்த வாரம் போகலாம் என்கிற ஒரு விதமான சோம்பேறித்தனம், ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் வரும். இது கடை திறக்கலாம், நாளைக்கு திறப்போம்னு நினைப்போமா, ஓடி ஓடி போய் திறப்போம். படிக்கலைன்னா விட்டுருவோமா, ஓடி ஓடி போய் படிப்போம். ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள், சபைக்கு செல்லுதல், ஊழியத்துக்கு செல்லுதல், மனசில் ஒரு சோம்பேறித்தனம் வரும். நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கொள்ளலாம், நாளைக்கு பைபிள் வாசித்துக்கொள்ளலாம், நாளைக்கு ஜெபித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விதமான ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் கொள்வோம் என்றால், காலங்கள் செல்ல செல்ல சபைக்கு வர முடியாமலே ஆகிவிடும்.
ஊழியங்களுக்கு வர முடியாமலே ஆகிவிடும், பைபிளை வாசிக்க முடியாமலே ஆகிவிடும். அதிகாலமே எழும்பி ஜெபிக்கிற பழக்கங்கள் நம்மை விட்டு அப்படியே பறந்து ரெக்கையடித்து அப்படியே பறந்து போய்விடும். ஒரு பொழுதும் நீங்கள் கேப் விடாதீங்க, ஒரு பொழுதும் சோம்பேறியாக இருந்து விடாதீங்க. தொடர்ந்து ஆண்டவரை தேடுங்கள். ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒருவன் காட்டு வழியாக அவன் போகின்றான். அடுத்த ஊருக்கு போகிறது சரியாக பாதையில் காட்டு வழியாக போகும்போது ஒரு புலி துரத்துகிறது. அந்த புலி துரத்தின உடனே உயிர் தப்பு இருக்காய் வேகமாய் ஓடுகிறான். கடைசியில் ஒரு மரம் வருது. அந்த மரத்தை சுற்றி ஓடணுன்னா புலி நம்மளை துரத்தாதுன்னு மரத்தை சுற்றி ஓடுறான். புலியும் மரத்தை சுற்றி அவனை சுற்றி வருது. உடனே புலி வாழை பிடித்து கொண்டானான். புலி வாழை பிடித்த உடனே புலி அவன் முன்னால் திருப்பி வந்து கடிக்கணும்னு வருது. அவன் வாழை பிடிச்சிக்கிட்டே பின்னாலே ஓடினானான். புலி வாழை பிடிச்சவன் புலி வாழை விடவே முடியாது, விட்டால் கடித்து விடும். இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கூட. நம்ம புலி வாழை பிடிச்சிட்டோம், நம்ம கர்த்தரை தேடுவதை விட்டுட்டோம் அப்படின்னா, பைபிள் வாசிக்கிறதை விட்டுட்டோம் அப்படின்னா, ஜெபிக்கிறதை விட்டுவிட்டோம் என்றால், சபை கூடி வருவதை நாம் விட்டுவிட்டோம் என்றால், நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு பேராபத்து வந்துவிடும். இந்த புலி மாதிரி இருக்கிற சிங்கம் மாதிரி இருக்கிற இந்த சாத்தான் நம்மை கடித்து விடுவான். நம்முடைய வாழ்க்கையில் வியாதிகளை கொண்டு வந்து விடுவான், நமக்கு அவமானங்களை கொண்டு வந்து விடுவான், நமக்கு பொருளாதாரத்தில் இழப்புகளை கொண்டு வந்து விடுவான், நமக்கு குடும்பத்திலே பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுவான். இந்த படிப்பு, இந்த குடும்பம், இந்த வேலை, இந்த மேன்மை மகிமை எல்லாவற்றையும் ஆவிக்குரிய சபையும் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனும் நம்முடைய ஜெப வாழ்க்கையும் நம்முடைய பைபிள் ரீடிங்கும் இவைகள் தான் முட்டு கொடுத்து தாங்கி கொண்டிருக்கின்றன. இவைகளை தள்ளிவிட்டோம் என்றால் மேலே இருக்கிற மேன்மைகள், உயர்வுகள், படிப்புகள், பட்டங்கள், வீடுகள், ஆவிக்குரிய மன்னிக்க வேண்டும் உலகப்பிரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் டமான்னு கீழே விழுந்துவிடும். எனவே எச்சரிப்பாக நாம் காணப்படுவோம். புலிவாளை நீங்கள் பிடித்து விட்டீர்கள், விட்டு விடாதீங்க. தொடர்ச்சியாக ஆண்டவரை தேடுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு அது மிக நலமானது என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். கிறிஸ்துக்குரியவர்களே கவனியுங்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்து எங்களுக்கு தெய்வத்தை ஏற்படுத்தும் என்று சொன்ன உடனே அவர் என்ன சொல்லுகிறார்? எல்லாரும் காதணிகளை கலத்திட்டு வாங்க, தங்கத்தை கலத்திட்டு வாங்க. எல்லாரும் தங்கத்தையும் எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. அதை வைத்து அவர் கருப்பிடித்து ஒரு பெரிய கன்றுக்குட்டியை உருவாக்கி, இந்த கன்றுக்குட்டி தான் உங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம் என்று ஒரு பெரிய ஒரு அபாண்டமான ஒரு காரியத்தை சொல்லி, இதுதான் தெய்வம் என்று சொல்லி ஆரோன் அவர்களை மிக தவறாக வழிநடத்தி விட்டான் என்று இந்த இடத்தில் காண்கிறோம். ஆரோன் எவ்வளவு ஒரு பலகீனமான ஒரு மனிதனாக, தலைவனாக அவன் இருக்கின்றான். ஒரு தலைவன் சரியில்லை என்றால் எப்படி ஒரு நாடு சீரழியும் என்பதை இந்த இடத்துல நாம் காண்கின்றோம். நாடு மட்டுமா, ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், ஒரு ஊராக இருக்கட்டும், யாருனாலும் சரி, நல்ல தலைவன் இருக்க வேண்டும். தலைவன் இல்லாவிட்டால் ஒரு பெரிய சீரழிவு வந்துவிடும். ஒரு பலகீனமான தலைவன் இருக்கின்ற பொழுது நாச மோசங்கள் ஏற்பட்டுவிடும் என்பதை அந்த இடத்துல நாம் காண்கின்றோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட செயலை ஆரோன் செய்தான்? ஒருவேளை தன்னுடைய தலைவன் பதவியை தப்ப வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நினைத்திருக்கலாம். இல்லை என்றால் நடுங்கி இருக்கலாம், மக்களை கண்டு நடுங்கி இருக்கு, என்னன்னே நமக்கு தெரியல. சாத்தா அவனை பயன்படுத்தி கொண்டான். இதே ஜனங்களைத்தானே மோசே வெற்றிகரமாக அடக்கி வைத்திருந்தார், பரிசுத்தமாக வைத்திருந்தார், ஆண்டவரை பணிந்து குனிந்து கொள்ள முடிய வைத்திருந்தார். அதே ஜனத்தை ஆரோனாலே நடத்த முடியவில்லையே. மோசே இதே ஜனங்களை தான் நடத்தினார். இப்போ ஏன் உங்களால் இதை நடத்த முடியல மிஸ்டர் ஆரன்? தட் இஸ் மை கொஸ்டின். தலைமைத்துவத்துக்கு சரியான பண்புகள் ஆரோன் இடத்துல இல்லை. மனுஷனை பிரியப்படுத்துவதா, ஆண்டவரை பிரியப்படுத்துவதா என்பதுதான் நம்மளுக்கு முன்பாக இருக்கிற ஒரு கேள்வி. தலைவனாய் நாம் இருப்போம் என்றால், கர்த்தருடைய பிள்ளையாக இருப்போம் என்றால், ஆண்டவரை பிரியப்படுத்துவதா, மனிதர்களை பிரியப்படுத்துவதா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். பிள்ளைகளை பிரியப்படுத்துவதா, ஆண்டவரை பிரியப்படுத்துவதா? இல்லை என்றால் கணவனை பிரியப்படுத்துவதா, மனைவியை பிரியப்படுத்துவதா, இல்லைன்னா ஆண்டவரை பிரியப்படுத்துறதா? கர்த்தர் என்ன சொல்றாரோ, ஆண்டவர் எதில் பிரியப்படுறாரோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டுமே அன்றி அவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி இவர்களை பிரியப்படுத்தவும் நம்ம நினைச்சோம்னா ஒரு பொழுதும் நாம் பிரியப்படுத்தவும் முடியாது. ஆண்டவரை பிரியப்படுத்த மனுஷங்களை பிரியப்படுத்த போனோம்னா நாச மோசங்கள், அழிவுகளே ஏற்படும் என்பது இந்த சம்பவம் காண்பிக்கின்றது. பிரியத்துக்குரியவர்களை எல்லாரும் கண்ட்ரோலை இழந்துடுறாங்க, டிசிப்ளின் இழந்துடுறாங்க. வாங்க பண்டிகைன்னு சொன்னாங்க. பண்டிகைன்னா என்னது? பயபக்தியாக குனியணும், ஆண்டவரை தேடணும். ஆனால் அன்னைக்கு குடிக்கிறாங்க, விளையாடுறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, எல்லா பாவங்களையும் அன்னைக்கு செய்கிறாங்க. ஜனங்களை ஆரோன் நிர்வாணமாக்கி வைத்திருந்தான், கேடுகட்ட செயலை செய்தான் என்றெல்லாம் அந்த வரலாற்றிலே மிக வேதனையான காரியங்களை வாசிக்கிறோம். கர்த்தரை விட்டு தூரம் போனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு நாட்டுடைய வாழ்க்கை, ஒரு ஜாதியுடைய வாழ்க்கை
சிறைவிடப்பட்ட மிகப்பெரிய ஒரு கோத்திரத்தின் 12 கோத்திரத்தின் காரியங்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக போயிற்று என்று இதன் மூலமாக நான் காண்கிறோம். வீட்டுக்குரிய அது நிமித்தமாக எத்தனையோ 1000 பேர் இறந்து போனார்கள். ஒரு பெரிய வேதனை இஸ்ரவேலை ஏற்படுத்திட்டு மோசே கீழே இறங்கி வந்தான், சரிப்படுத்தினார். லேவி கோத்திரம் அதனால தான் ஆசாரிய கோத்திரமாக மாறிற்று என்று வரலாறு சொல்கிறது. எனவே பிரியத்துக்குரியவர்களே, நாம் கர்த்தரை விட்டு தூரம் போகாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். ஆண்டவரிடத்தில் இருப்பதையே நமக்கு பாதுகாப்பு. சபை கூடி வருவதை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். ஊழியங்களுக்கு வருவதை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்திற்கு நாம் ஒருபொழுதும் இடம் கொடுக்கவே கூடாது. சலிப்பு தட்டிவிடவே கூடாது. செய்திகளை கேட்பதில், பைபிளை வாசிப்பதில் பின்வாங்கிவிடவே கூடாது. நாம் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்போம். அப்படி நிலைத்திருந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும். மோசையை போல இருக்க முடியும். இல்லை என்றால் ஆரோனை போல, இந்த விழுந்து போன ஜனங்களைப் போல நாம் விரைவாக தூர போய்விடுவோம். ஒரு சில நாட்கள் ஆண்டவரை தேடாமல் போனால் கூட நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நாசமோசங்கள் ஏற்பட்டுவிடும் என்பதை மறந்து போகவே கூடாது. மறக்கவே முடியாது. ஊழியத்து தூர இடத்துலேருந்து வேனில் வருவாங்க, ஒரு ஊரில் இருந்து. அதில் ஒரு வாலிப மகள் வருவார், ரொம்ப நல்ல பிள்ளை. அவளுக்கு ரொம்ப ஒரு அருமையான மகள், ஊழியத்தை மிகவும் நேசிக்கிற பிள்ளை, ரொம்ப தாழ்மையான பிள்ளை. அதன் பிறகு அவங்களுக்கு வேலை கிடச்சிது, இந்த பிள்ளைக்கு வேலை கிடச்சிது. அதனால் அவங்க 1 வருஷமாக 1.5 வருஷமாக வரவே இல்லை. நான் அடிக்கடி விசாரிப்பேன், என்ன நீங்கள் வரல? அவங்க அம்மா மட்டும் வருவாங்க. ஏன் ஊழியத்துக்கு வரல? அவள் வேலைக்கு போகிறாள், அதான் வர மாட்டேங்கிறான். வேலைன்னா ஒன்றும் பெரிய வேலை இல்லை, 10,000 20,000 சம்பளம் வந்துருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லை ஜோம் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், ஏன் ஊழியத்துக்கு வரல? வாங்க. சரி, நான் அடுத்த மாதம் வாரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளாக திடீரென்று வியாதிப்பட்டு அந்த வாலிப மகள், அழகான அந்த பிள்ளை, குணசாலியான அந்த பிள்ளை மறித்து போய்விட்டாளுங்கிற செய்தி எனக்கு வந்தது. ஐயோ, நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன், எவ்வளவு கதறினேன். ஊழியத்துக்கு வராமல் போயிருந்தால் அந்த உயிர் போயிருக்குமா? கொஞ்ச நாள் அந்த ஊழியத்துக்கு போகாமல் இருந்தால் கூட அந்த கிருபை தாங்கிட்டு. அதனால் எனக்கு இனி கிருபை இருக்குது, எனக்கு ஊழியத்துக்கு போகவே வேண்டாம் நிறைய பேர் நினச்சிடுறாங்க. ஆனால் அந்த கிருபை கூட ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கு பிறகு வெளியே போயிட்டோம் அப்படின்னா, காலங்கள் போயிடுச்சுன்னா இருக்காது. அதே அவளை உணரவில்லை. அதனால் சாத்தா அந்த உயிரை கொண்டு போய்விட்டான், அந்த ஆத்மாவை கொண்டு போயிட்டான். ரொம்ப அந்த ஊரே கதறிச்சு, நானும் கதறேன். என்ன பிரயோஜனம்? ஊழியத்தை விட்டு போகாதீர்கள், அது மிகவும் ஆபத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் இன்றைக்கி எனக்கு தெரியும், நம்ம ஊழியத்தில் நன்மை பெற்று ஆபத்து போயிட்டுன்னு இப்போ ஊழியத்துக்கு நிப்பாட்டிட்டாங்க. அவங்க பயந்துட்டு இருந்த வரைக்கும் ஊழியத்துக்கு வந்தாங்க. இந்த ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லி அவங்க பயந்த வரைக்கும் ஊழியத்துக்கு வந்தாங்க. இப்போ அந்த ஆபத்துலாம் இல்லை, ஊழியத்துக்கு வந்ததுனால கர்த்தர் விளக்கிட்டார். சரி, இனி ஆபத்தே இல்லைன்னு வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. இந்த கொடை கொஞ்ச நாளைக்கு தாங்கும், இந்த பாதுகாவல் கொஞ்ச நாளைக்கும் அவங்களை காப்பாற்றும். ஆனால் அதுக்கு பிறகு மறுபடியும் சாத்தா வருவாங்கிறது அவங்க அறியலை. அதனால் மிகவும் கவனமாக இருப்போம். நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, வெகு சில நாட்கள் மோசை இல்லாதனால இஸ்ரவேல் ஜனங்கள் சோரம் போனாங்க. நாங்களும் கூட உண்மை விட்டு தூரம் கொஞ்ச நாட்கள் போனால் கூட வாழ்க்கை அழிந்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே கர்த்தாவே, உமக்குள்ளே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் கூட வியாதிப்பட்ட மக்களுக்காக கண்ணீரோடு மன்றாடுகிறோம். மருத்துவமனைகளிலே உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களுக்காக, வழி தெரியாத மக்களுக்காக கண்ணீரோடு மன்றாடுகிறோம். எப்படியாவது அவர்களுக்கு இறங்கி, ஆண்டவரே தகப்பனே சோத்திரம் ஐயா, மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அவர்களை வியாதி படுக்கையிலிருந்து தூக்க வேண்டும். புண்கள், கட்டிகள், வேதனைகள் மறையட்டும். செயல்படாத அவைகள் செயல்படட்டும். ஆயுசு காலங்கள் பெருகட்டும். சாப்பாடு உள்ளே இறங்கணும். ஆண்டவரே, பழைய பலன் வரணும், நடக்கணும், வேலைகளை செய்யணும். ஃபைனான்ஸ் நெருக்கடியில் இருக்கிற மக்களை காப்பாற்றும். வெக்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான பலனை தாரும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் எனப்பட்ட வாக்குத்தத்தம் அப்படி வாழ்க்கையில் நிறைவேறுவதாக என்று சொல்லி கர்த்தாவே கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா மக்களுக்கும், சத்தத்தை கேட்கிற பெரியவர்கள் சின்னவர்கள் எல்லாருக்கும் பாதுகாவலை தாரும். விபத்து, நாச, மோசங்கள், ஹார்ட் அட்டாக், மரணங்கள் எதுவும் வராதபடி காத்துக்கொள்ளும். பொல்லாத மனிதர்கள், பொல்லாத ஆவி நெருங்காதபடி காத்துக்கொள்ளும். உலகம் இருக்கிற அத்தனை மக்களை, இந்திய தாய்த்து நாட்டின் மக்களையும் ஆசீர்வதி. முக்கியமாக ஏசப்பாவை தேடி வந்த பிள்ளைகள் வெக்கப்பட்டு விடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. நாசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறி முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டே, அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அநியாயக்கவலாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு கூட இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, ஆமென்.